கனகாவின் கவலை சிறுகதை. ஆசிரியர் பி.எஸ். மணி அவர்கள். கனகா முதலில் வக்கீல் ராகவனை சந்தித்த பொழுது அவனது கலகலப்பான பேச்சும் களையான முகமும் அவளை அப்படியே ஆகர்ஷித்து விட்டன. மேலும் அவன் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன். அதோடு மட்டுமல்ல, பெரும் செல்வமும் அவனை அடைக்கலம் அடைந்திருந்தது. அவளுடைய ஆசை வீண் போகவில்லை. கடைசியில் ராகவனுக்கும் கனகாவுக்குமே கல்யாணம் ஆயிற்று. கனகாவுக்கு தன் கணவன் ராகவனை விட அழகும் புத்திசாலித்தனமும் உள்ளவர்கள் இந்த உலகில் இல்லை என்பது திடமான அபிப்பிராயம். அவள் தன் சிநேகிதிகளிடம் பேசும் பொழுதெல்லாம் அவர் எப்பொழுது பார்த்தாலும் சட்ட புஸ்தகமும் கையுமாகத்தான் இருப்பார். வாயில் ஈ புகுந்தால் கூட தெரியாது. சாப்பிடக்கூட 4-5 தரம் கூப்பிட்டால் தான் வருவார் என்று கூறி பெருமை அடித்து கொள்வாள். அன்று கனகா தன் கணவனுடைய ஆடைகளை எல்லாம் வண்ணானுக்கு போட்ட பிறகு சமையல்காரன் சமையல் எல்லாம் சரியாக செய்து இருக்கிறானா என்று பார்ப்பதற்காக சென்றாள். அந்த சமயத்தில் கனகா என்று அவள் கணவன் கூப்பிடுவது கேட்டது. கனகா தன் கணவன் ராகவனின் குரல் கேட்டு திரும்பி வந்தாள். இன்றைக்கு என் துணிகளை எல்லாம் எடுத்து வண்ணானுக்கு போட்டாயா? ஆமாம் என்று தயக்கத்துடன் பதில் அளித்தாள். சரி, என் கால் சட்டை பையிலிருந்து ஏதாவது காகிதங்களை எடுத்தாயா என்று கேட்டான் ராகவன் சந்தேகத்தோடு. இல்லையே, நான் கால் சட்டை பையை பார்க்கவில்லையே என்றாள் பதட்டத்துடன். அதில் சில முக்கியமான கடிதங்கள் இருந்தன, அவற்றை என்று நிறுத்தினான் வக்கீல் ராகவன். அவன் முகத்தில் சிறிது பயமும் தோன்றியது. வேலைக்காரனை அனுப்பி அந்த கடிதங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்து வர சொல்லட்டுமா என்று கேட்டாள் கனகா. வேண்டாம் வேண்டாம், நானே கோர்ட்டுக்கு போகும் வழியிலே அவனை பார்த்து வாங்கிக் கொள்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்றான் ராகவன் தடுமாறிக்கொண்டே. ராகவன் கோர்ட்டுக்கு போன பிறகு கனகாவுக்கு மனதே சரியில்லை. வண்ணானிடமிருந்து அந்த கடிதங்கள் கிடைத்து விடுமா என்று நினைத்தபடியாகவே உட்கார்ந்திருந்தாள். இந்த சமயத்தில் வாசலில் யாரோ கூப்பிடும் குரல் கேட்டது. கனகா வாசலை நோக்கி விரைந்தாள். வண்ணான் கையிலே ஏதோ 2-3 கடிதங்களுடன் நின்று கொண்டிருந்தான். அம்மா, ஐயா கால் சட்டையில் இந்த காகிதங்கள் இருந்ததுங்க, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேனுங்க என்று கடிதத்தை கொடுத்துவிட்டு திரும்பினான். கனகா அவசர அவசரமாக அவன் கொடுத்த கடிதங்களை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள். ஆவலுடன் கடிதங்களை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். நமஸ்காரம், தங்கள் கடிதம் கிடைத்தது. இந்த ஏழைக்காக தாங்கள் புரியும் தியாகம் அளவிடக் கூடியதல்ல. தங்கள் அன்புக்கும் பெருந்தன்மைக்கும் நன்றி. தயவு செய்து இன்றைக்கு என்னை வந்து சந்திக்க வேண்டுகிறேன். பத்மா. என் அருமை கணவர், அவரோடு மற்றொரு பெண்ணா? அது கற்பனைதானா? இல்லை, இல்லவே இல்லை. ஏன் இருக்கக்கூடாது? இல்லாவிட்டால் காலையில் இந்த கடிதங்கள் தொலைந்ததற்காக அவ்வளவு பதட்டம் அடைவாரா? தாமே இந்த கடிதங்களை நேரிலே வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாரே, கடிதங்களை நான் எங்கே படித்து விடுவேனோ என்ற பயம் போலுமே. வெகு நேரம் வரையிலும் கனகா அந்த கடிதங்களை பற்றி சிந்தித்தபடியே படுக்கையில் படுத்து கிடந்தாள். பல பல பயங்கரமான காட்சிகள் தோன்றி அவள் மனதை நிலைகுலைய செய்தன. ராகவன் வந்ததும் அவர் முன் அந்த கடிதத்தை வீசி எறிந்து மனதிலுள்ள குறைகளை எல்லாம் அப்படியே கொட்டிவிட வேண்டும் என்று நினைத்தாள். அந்த கடிதங்களை அவன் மேஜையின் மீது வைத்தாள். பிறகு டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து தன் கணவரை கூப்பிட்டு கடிதங்கள் பத்திரமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்பினாள். டெலிஃபோனில் ராகவனை கூப்பிட்ட பொழுது, ஐயா கோர்ட்டுக்கு வந்துவிட்டு அவசரமாக எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க, ஏதாவது சொல்லணுமா என்று பவ்யமாக கேட்டான் ராகவனுடைய குமாஸ்தா. ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு டக் என்று டெலிஃபோன் ரிசீவரை கீழே வைத்தாள். அவர் எங்கே போயிருப்பார்? ஒருவேளை அந்த கடிதம் எழுதிய பெண்ணின் வீட்டுக்கே போயிருப்பாரோ? இந்த எண்ணம் தோன்றியதும் அவளுக்கு உடம்பை என்னவோ செய்தது. இதற்கு முன்னால் அவள் இத்தகைய பயங்கரமான அனுபவங்களை எல்லாம் அனுபவித்ததே இல்லை. அன்று இரவு வெகுநேரம் கழித்தே வக்கீல் ராகவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வந்தவன் எதிரே நின்ற கனகாவை சிறிதும் பொருட்படுத்தாது தனது அறையினுள் சென்றான். கனகாவுக்கு அது மிகுந்த துயரத்தை தான் அளித்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது மலர்ந்த முகத்துடன் அவனை பின்தொடர்ந்தாள். என்ன, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன்,
கடுதாசிகள் அகப்பட்டுவிட்டன என்று சொல்லுவதற்காக கூப்பிட்ட பொழுது நீங்கள் இல்லையே என்றாள் கனகா. ஓஹோ, அப்படியா என்று கூறிவிட்டு கடிதங்களை வாங்கி பத்திரமாக தனது பீரோவிலே வைத்து பூட்டினான். ராகவன் தனக்கு நேரடியாக பதில் அளிக்காதது அவளது வீண் சந்தேகத்துக்கு தூபம் போட்டது போல ஆயிற்று. அதற்கு பிறகு ராகவனின் காரியங்கள் எல்லாம் தவறுதலாகப்பட்டு அவளுக்கு மிகுந்த கலவரத்தை அளித்தது. அவள் நிலை கலை கூத்தாடி ஒருவன் கம்பியில் பயந்து கொண்டே நடப்பானே அதுபோல இருந்தது. ஒவ்வொரு தடவை ராகவனை பார்க்கும் பொழுதும் கனகாவின் கண்கள் சந்தேகத்தோடு ஆராய ஆரம்பித்தன. ஒரு நாள் மாலை 5 மணி இருக்கும். ராகவன் அப்பொழுதுதான் கோர்ட்டிலிருந்து வந்து தனது அலங்கார உடைகளை களைந்து கொண்டிருந்தான். கனகாவனுக்கு காஃபியும் டிஃபனும் எடுத்துக்கொண்டு அவன் அறையை நோக்கி வந்தாள். வரும் வழியிலே தயங்கியபடியே நிற்கும் வேலைக்காரனை பார்த்ததும், என்ன, உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினாள் கனகா. அம்மா, ஐயாவை தேடிக்கிட்டு ஒரு அம்மா வந்து வாசல்ல காத்திருக்காங்க. ஐயாவை பார்க்கணுமாம் என்றான் வேலைக்காரன். வேலைக்காரன் யாரோ ஒரு பெண் ராகவனை தேடி வந்திருக்கிறாள் என்றதும் கனகாவுக்கு பக் என்றது. யாராக இருக்கும்? ஒருவேளை அந்த கடிதம் எழுதிய பெண்ணாக இருக்குமோ? இந்தாப்பா, ஐயா வெளியில போயிருக்காங்க, வர நாளியாகும் என்று சொல்லி அனுப்பிவிடு என்று படபடப்புடன் கூறி தன் கணவர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தாள். மனமறிந்து ஒரு பொய் சொல்லியதை அவள் நெஞ்சம் இடித்து காட்டியதா. தயங்கியபடியாக டிஃபன் தட்டுடன் உள்ளே நுழைந்த கனகாவை உற்சாகத்துடன் வரவேற்றான் ராகவன். ஆனால் கனகா கவலை தோய்ந்த முகத்துடன் நிற்பதைக் கண்டு, என்ன கனகா, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே என்று கேட்டான் வக்கீல் ராகவன். ஒன்றுமில்லை என்று கூறி அவள் முகத்தில் வேண்டுமென்றே ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு, இந்தாருங்கள், டிஃபனை சாப்பிடுங்கள் என்றாள். ராகவன் பட்சணத்தை ருசி பார்த்து கொண்டு, என்ன கனகா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்கிறாயா என்று கேட்டான். ஆகட்டும் என்று தலையசைத்தாள் அவள். கனகா, ஒருவன் ஒரு பெண்ணை தள்ளி வைத்துவிட்டு மறு கல்யாணம் செய்து கொள்கிறான். அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் வக்கீல் ராகவன். ராகவனுடைய திடீர் கேள்வி அவளை தூக்கி வாரி போட செய்தது. என்ன, நம்மை தள்ளி வைத்துவிட்டு அவர் வேறு கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறாரா? அதற்குத்தான் இப்படி பூர்வ பீடிகையெல்லாம் போடுகிறாரோ என்ற எண்ணம் எழுந்ததும் அவளுடைய மனம் தீயிலிட்ட புழு போல துடித்தது. ஓஹோ, அதற்குத்தான் அந்த பெண் இங்கே வந்து இருக்கிறாள் போலும் என்ற சிந்தனை தோன்றியதும் அவள் துக்கம் எல்லை மீறியது. தன் கணவன் மீது தோன்றியுள்ள சந்தேகங்களையெல்லாம் அப்படியே கொட்டிவிடுவது என்று தீர்மானித்தாள். ஆனால் அவள் வாயிலிருந்த வார்த்தைகள் வெளிவந்தால் தானே. பேசா மடந்தையாக எதிரில் தலை குனிந்தபடி நிற்கும் கனகாவை பார்த்து ராகவன், என்ன கனகா, பேசாமல் இருக்கிறாய்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாயா என்றான். இந்த சமயத்தில் வேலைக்காரி முனியம்மாள் அவர்கள் இருக்கும் அறைக்குள்ளாக நுழைந்து, ஐயா, உங்களை தேடிக்கிட்டு ஒரு அம்மா வந்து வாசல்ல காத்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமாம் என்றாள். ஓஹோ, அந்த பெண் வந்திருக்கிறாளா? இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே ராகவன் அங்கிருந்து சென்றான். அவளுக்கு தன்னிடமிருந்த உயிரை யாரோ பிரித்து செல்லுவதைப் போல இருந்தது. அப்படியே திக்கப்பிரமை பிடித்து திகைத்து போய் நின்றாள். அவள் மனதை எவ்வளவோ தேற்றிக்கொள்ள முயற்சி செய்தாள். பிறந்தகத்துக்கு ஓடிப்போய் விடலாமா என்று கூட தோன்றியது. அப்படி போனால் யாருக்கு அவமானம்? நமக்குத்தானே. வேண்டாம், நாம் எப்படியாவது அவர் மனதை திருப்ப முயல வேண்டும் என்று தீர்மானித்தாள். அப்பொழுதே சென்று அவள் தன்னை அலங்கரித்து கொள்ளலானாள். அவள் தன்னை கண்ணாடியில் பார்த்த பொழுதுதான் அவளது அலங்கோலமான நிலை தெரிந்தது. தலை வாராமல் கலைந்தபடி கிடந்தது. தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வதை அசட்டை செய்திருந்தாள். அதோடு ராகவனையும் அசட்டை செய்ததினால் ஏற்பட்ட விளைவு, அன்பும் ஆசையும் நிறைந்த தன் கணவனையை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இனிமேல் அவ்வாறு அசட்டையாக இருக்கக்கூடாது, கூடவே கூடாது. கேட்பாரற்று கிடந்த பவுடர், ஸ்னோ டப்பாக்களுக்கெல்லாம் யோகம் பிறந்தது. அழகுபடுத்தி கொள்வதை பற்றி வரும் கட்டுரைகளை பத்திரிகைகளில் விடாமல் படிக்கத் தொடங்கினாள். ராகவனுக்கும் பிடித்தமான விஷயங்களையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு அதை காரியத்தில் நிறைவேற்ற முன்வந்தாள். இதையெல்லாம் ராகவன் முதலில் கவனிக்கவில்லை. அதை கண்டு மிகவும் வருத்தமுற்றான்.
இருந்தாலும் அவள் இடைவிடாமல் செய்து வரவே அவளுடைய மாறுதலுக்கும் பலன் விளையாமல் போகவில்லை. அதற்கு பிறகு ராகவனிடம் நல்ல மாறுதல் இருந்ததை அவள் கவனித்தாள். ராகவன் இப்பொழுதெல்லாம் மாலையில் சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விடுகிறான். ஒரு நாள் அவளுக்கு தலையில் வைத்துக்கொள்ள நிறைய புஷ்பங்கள் வாங்கி வந்தான். அன்பும் ஆசையும் ததும்ப அவன் பேசத் தொடங்கவே கனகா தன் கவலைகளையெல்லாம் ஒருவாறு மறந்துவிட்டாள். அவரை மயக்கியிருந்த பெண்ணிடமிருந்து அவரை விடுவித்து விட்டோம் என்பதில் கனகாவுக்கு ஒரே பூரிப்பு. அதில் அவள் என்றும் அடைந்தே இராத ஆனந்தத்தை எய்தினாள். அந்த ஆனந்தத்தில் பழைய கசப்பை கூட சிறிது மறந்திருந்தாள். இருந்தாலும் கொய்னா மாத்திரையை சாப்பிட்டவனுக்கு இடையிடையில் அதன் கசப்பு தோன்றி மறைவதைப் போல அவளுக்கு அந்த சம்பவம் தோன்றாமல் இல்லை. அன்று தீபாவளி. வக்கீல் ராகவன் புத்தாடை புனைந்து கையில் அன்றைய பத்திரிகையை வைத்து புரட்டி கொண்டிருந்தான். பட்டாடை அணிந்து பரம அலங்கார பூஷதையாக விளங்கிய பொழுதிலும் அவள் மனதிலுள்ள குறையினால் முகம் வாடியிருப்பது நன்றாக தெரிந்தது. கனகா, இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியை படித்துப்பார். நான் எடுத்துக்கொண்ட வழக்கு ஜெயித்துவிட்டது. அன்றைக்கு நீ அந்த கடிதங்களை பத்திரமாக வைத்து இருந்ததால் தான் அந்த வழக்கு ஜெயித்தது, இல்லாவிட்டால் என்றான் ராகவன் உணர்ச்சி பொங்க. அந்த கடிதத்தை பற்றி ராகவன் பிரஸ்தாபித்ததும் அவள், என்ன, அந்த கடிதத்துக்கும் வழக்கு ஜெயிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் புரியவில்லையே, விவரமாகச் சொல்லுங்கள் என்று ஆவலுடன் கேட்டாள். கனகா, அன்றைக்கு ஒரு பெண் என்னை தேடி வந்தாள் இல்லையா? அவள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் கணவன் தாயாரின் விருப்பத்துக்கு மாறாக அந்த பெண்ணை காதலித்து கல்யாணமும் செய்து கொண்டான். அவன் தாயாருக்கு அவள் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் என்று தெரிந்ததும் பிடிக்கவே இல்லை. தாயாருடைய வற்புறுத்தலினால் அந்த ஏழை பெண்ணை தள்ளி வைத்துவிட்டு மறு கல்யாணம் செய்து கொள்ள இசைந்து விட்டான். அந்த ஏழை பெண் அதை கேட்டு வருத்தமுற்று தன் தகப்பனாரின் வீட்டுக்கே திரும்பி வந்துவிட்டாள். அவர் அந்த குடும்பத்தின் மீது ஜீவனம்ச வழக்கு தொடருவதற்காக என்னிடம் வந்தார். ஆனால் அந்த பெண்ணுக்கு தன் கணவன் மீது வழக்கு தொடருவது பிடிக்கவில்லை. அவள் எனக்கு கடிதம் எழுதி வீட்டுக்கு வர சொல்லி வழக்கு தொடர வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டாள். ஆமாம், அந்த பெண் எழுதிய கடுதாசி தொலைந்ததற்காகவா அன்று அவ்வளவு பதட்டமும் பரபரப்பும் அடைந்தீர்கள் என்று இடைமறித்து கேட்டாள் கனகா. இல்லை இல்லை, அந்த கடிதம் தொலைந்தால் என்ன? அந்த கடிதத்தோடு மற்றும் 2 கடிதாசிகள் இருந்தன. அவை இரண்டும் அவள் கணவன் அவளுக்கு எழுதிய காதல் கடிதங்கள். அவள் கணவன் விருப்பத்துக்கு மாறாக தன் பெற்றோர்களின் வற்புறுத்தலினால் கல்யாணம் செய்து கொண்டேன் என்று வாதாடிய பொழுது இந்த கடிதங்களினால்தான் அவன் இந்த பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான் என்பதை நிரூபிக்க முடிந்தது. அவளுக்கு ஜீவனம்சம் தர கோர்ட்டும் தீர்ப்பளித்துவிட்டது என்று கூறி முடித்தான் வக்கீல் ராகவன். அபாடா என்று நீண்ட பெருமூச்சு விட்டாள் கனகா. அவள் மனதை வாட்டிக்கொண்டிருந்த சந்தேகப்பை அப்பொழுதே அகன்றது. அவன் உள்ளத்தை இடைவிடாமல் அரித்து கொண்டிருந்த கவலைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தன. தன் கணவன் மீது தோன்றிய சந்தேகங்கள் எல்லாம் ஆதாரமற்றவை என்று அறிந்ததும் அவள் கண்களிலிருந்த ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. அன்பானவர்களே, மணி அவர்கள் எழுதிய கனகாவின் கவலை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.